அந்த பிளேயர்ஸ் அப்ப அண்ணன் பேசுறாங்க, எங்களுக்காக பேசி என்னோட தொடர்ச்சியாக பேசி எங்களுக்கு அங்க தேவையான உணவு போக்குவரத்துக்கு என்ன அவரால் முடிந்த பொருள் டெல்லியில தலைநகர்ல ஒரு வாரம் தங்கி இந்த 67 தமிழர்கள் மட்டுமல்லாது அங்க இருந்த 200க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் முழுவதும் நாடு திரும்ப சொந்த வீடு திரும்ப உதவி எதுக்கு நாம் தமிழர்கள் இவனுக்கு எதுவும் உதவி நினைக்கல. நாங்க யாரோ உறவினர் மூலியமாவோ எங்க அம்மா விட்டோ அவங்கள விட்டோ இவங்களை விட்டோம் ஒன்னும் அண்ணன் போய் மனு கொடுக்கல. மனு கொடுக்கல, செய்தியை பார்த்தாரு, அவரே கூப்பிட்டாரு, என்கிட்ட பேசினாரு. அதன் பிறகு எனக்கு வந்ததுக்கு பிறகு ஆனா வந்திருக்கேன்னா உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு எல்லாரும் 67 பேர் வரணும். நீங்களே பெரிய பொருளாதார அச்சுட்டு வந்திருப்பீங்க. நேரம் வந்து குழப்பம் பாருங்க, குழப்புக்கு எவ்வளவோ விலைகள் இருக்கு, அரசு நிறைய நிதி உதவி செய்யறாங்க, அது மாதிரியான உதவி எனக்கு உங்க விலையை பார்த்து கடந்துட்டாங்க. அதுக்கு பிறகு 2-3 ஆண்டுகள் புதுக்கோட்டை தொடர்ந்து எதார்த்தமா பாக்குறோம். அப்புறம் 19 தானே நீக்கப்படுறாங்க. அதன் பிறகு அமைதிப்படுறேன், நாம் தமிழுக்கு அப்போ பொருளாதார அமைதிப்படுறேன். அதன் பிறகுதான் நீக்கப்பட்டு ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகுதான் நான் அண்ணன் வர்றேன். ஒரு நாள் நான் உதவி செஞ்சு என்கிட்ட வாரேன்னு அவரும் அவர் சார்ந்தவர்களும் எனக்கு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து இந்த சிக்கல்ல இருந்து வந்து கூட நீங்க நாம் தமிழர் தான் பயணிச்சீங்க. அண்ணன் சீமானதான் வந்து நம்ம நீங்க பண்றேன் திருப்பி இந்த பொறுப்புகள் இத்தனை பொறுப்புகளுக்கு வரும். எனக்கு நான் மாலை பொறுப்புகளுக்கு தான் எனக்கு திருமணம். அப்ப எனக்கு அண்ணன் தான் உடனடியா பேசி எல்லாம் பண்ணி இதே சாட்டை திருமுருகன் அண்ணன் பின்ன அதிமுக பேராளர் திலீபன் துரைப்பாண்டி ஐயா இன்னும் நிறைய பேர் மாநில பொறுப்பாளர் 2-3 பேர் எனக்கு கீரமுகத்தில் கல்யாணம் கீரமுக சிவன் கோயில் இவங்களாம் வந்தாங்க.